ஒரு 2 தக்காளி நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டாச்சு. குழம்பு நல்லா கெட்டியாக வரணும்னா ஒரு தக்காளி 2 வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லபடி மைய அரைச்சி இதில் சேர்த்துட்டோம்னா குழம்பு நல்லா கலராகவும் குளுகுளுப்பாகவும் இருக்கும். இது கூட நம்ம அலசி வச்சிருக்கிற மட்டனை 1 kg மட்டன் இருக்கும், அந்த 1 kg மட்டனை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும், தண்ணி பிரிஞ்சு வரட்டும் மட்டன்லேருந்து. அது கூட நம்ம வீட்டில் அரைச்ச கறி மசாலா, அது எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு நாளைக்கு சொல்கிறேன். கறி மசாலா அது ஒரு 2 ஸ்பூன் போட்டாச்சு. இன்னி நல்லா இது பண்ணிட்டு குக்கரை ஒரு 7 விசில் போட்டோன்னா மட்டன் குருமா நல்லாயிருக்கும். குக்கரை மூடி போட்டு